சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காரில் ஆடுகளை கடத்தி வந்த தம்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் என்பது செய்தியாளர் மகேஷ். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சொகுசு காரில் 5 ஆடுகளை திருடி வந்த மதுரை தம்பதியை காவல்துறையினர் சினிமா பட பாணியில் துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆண்டார் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் காளீஸ்வரன் மாரிமுத்து தம்பதி. இவர்கள் தங்களது சொகுசு காரில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள யமனேஸ்வர கிராம பகுதிக்கு சென்றதுடன் அங்கு வயல்வெளிகளில் மேய்ச்சலுக்காக நின்றிருந்த 5 ஆட்டுக்குட்டிகளை தங்களது சொகுசு காரில் ஏற்றி கடத்தி வந்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையை தகவல் தெரிவிக்கவே அவர்கள் அப்பகுதியில் வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் அந்த கார் சிவகங்கை மாவட்டத்திற்கு நுழைந்ததுடன் மானாமதுரை வழியாக மதுரைக்கு செல்ல முற்பட்டுள்ளனர். இதற்கிடையே பரமக்குடி காவல்துறையினர் மானாமதுரை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக உஷாரான மானாமதுரை காவல்துறையினர் அந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அது நிற்காமல் நகர்பகுதிக்குள் நுழைந்ததுடன் தேவர் சிலை அருகே வந்துள்ளது. இதனையடுத்து அந்த காரை சினிமா பட பாணியில் துரத்தி பிடித்துள்ளனர். காரை நிறுத்தியதும் அந்த காரில் வந்த காளீஸ்வரன் மனைவி முத்துமாரி காரில் இருந்து இறங்கி சாலையில் ஓடி தப்பிக்க முயன்ற பொழுது பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பிடிபட்ட இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் கடத்தி வந்த 5 ஆடுகளையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் அந்த காரில் 2 போலி நம்பர் பிளேட்டுகள் 2ஐயும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆடுகளை சொகுசு காரில் தம்பதிகள் கடத்தி வந்ததும் அவர்களை சினிமா பட பாணியில் காவல்துறை துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.